மசாலா சொல்ல போகிறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி 10 பல்லு பூண்டுங்க தண்ணி விடாமல் அரைச்சிட்டு வந்துடலாம். மீடியம் சைஸ் தக்காளி 5 தக்காளியை அரைச்சிடலாம். பெருஞ்சீரகம் 1/4 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, கசகசா 1 ஸ்பூனு, தேங்காய் 1 பத்தை தண்ணி விட்டு மைய அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 1, இலை 1ங்க. பெருஞ்சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூனு. எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. மாடி தோட்டத்தில் உடைஞ்ச கருவேப்பிலை கொஞ்சம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 போட்டுக்கோங்க. எல்லாம் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி ஜூஸை போடுவாங்க. போகிற அளவுக்கு சுருளை வதக்கிக்கலாம். சம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறோம். தனியாத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வச்ச விழுத போடுறோம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம். எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 200 கிராம் கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு எடுத்து மசிச்சு மாதிரி அதையும் சேர்த்து போட்டுடலாம். எல்லாம் கிண்டி விட்டுக்கோங்க. சூப்பரான சன்னா மசாலா ரெடி.